Hi friends, Chapter 10 Loop ST and STR. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு. இதில் வந்து ஒரு 2-3 காம்பினேஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால ஸ்லோவாகவே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, since a final vowel sound records a final stroke in order to provide a place for the vowel sign, it follows that the ST loop cannot be employed finally when a vowel follows T. இந்த T வர இடத்துலலாம் நமக்கு இந்த STன்ற இதுதான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட், ரஸ்ட், ஹானஸ்ட் இதுக்கெல்லாம் என் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா half ஆஃப் த லூப் போட்டிருக்கோம் இல்லையா? இதே நமக்கு பெஸ்டோ இந்த எஸ்டின்றது சென்டரில் வரும்போது ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. பெஸ்டோ, ரஸ்டி, ஹானஸ்டி இதில் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரித்து சொல்கிறேன். அண்ட் இது வந்து 56ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி எஸ்டி லூப் மே ஆல்சோ பி எம்ப்ளாய்டு ஃபைனலி ஃபார் த ஹெவி சவுண்ட் ஆஃப் ஜெட் ஆஸ் இன் தி வேர்ட். இதில் வந்து ஜெட்னு சவுண்டு ப்ரொனன்சியேஷன் வரும்போதும் இந்த ஹாஃப் ஆஃப் த ஸ்ட்ரோக் லூப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் ஸ்ட்ரோக்கு. ரெஃப்யூஸ்டு, ஃபியூஸ்டு, ரெஃப்யூஸ்டு, அப்போஸ்டு, disposed. And இது STR, a large loop extending 2/3 of the length of the stroke to which it is attached, represented STR. This sister loop is never written at the beginning of an outline like the circle S and T loop. The sister loop is written with the left motion. Two straight strokes and inside curves. இதில் வந்து அந்த ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் போடுறோம்ல, அதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக போடுவோம். பாஸ்ட் அப்படின்னு முடியும்போது, எஸ்டியில் முடியும்போது ஆஃப் ஆஃப் த சர்க்கிளில் போடுறோம், ஆஃப் ஆஃப் த லூப்பை. இதே பாஸ்டர்னு வரும்போது சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும். அந்த ஸ்டர்னு வருது இல்லையா ப்ரொனன்சியேஷன், அந்த ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸும் இந்த எக்ஸாம்பிள்